தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் சுமார் 10 ஆண்டுகளாக பயணித்து வந்த நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முன்னா நம்மோடு இணைகிறார். வணக்கம் முன்னா, இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் அரிசி. நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திமுக ஆட்சி கூட்டணி என்பது ஒரு பலமான கூட்டணி அமையும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. ஆனால் தற்போது பலவீனமான கூட்டணியாக திமுக கூட்டணி மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏற்கனவே தொகுதி உடன்பாட்டில் இறுதி முடிவு எட்டவில்லை என்ற ஒரு நிகழ்வானது தொடர்ந்து 4 நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது ஏற்கனவே சட்டசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்களில் ஏற்கனவே கூட்டணியில் அங்கம் வகித்து இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தற்போது அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதை அறிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே பல பிரச்சனைகள் திமுக கூட்டணியில் நிலவி வருகின்ற நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தற்போதைய நிலைமை என்ன என்பதையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைமை என்ன என்பதையும் தற்போது பேசும் பொருளாக தமிழக அரசியல் வரலாற்றிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்வுரிமை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் கூறுகையில், திமுக கூட்டணி இன்றோடு முடிந்தது. பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களுக்காக குரல் கொடுத்து அதையெல்லாம் சரி செய்ய திமுக அரசு தவறிவிட்டதில் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி எடுத்து கூறிய ஒரே ஒரு காரணத்தினால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை கூட்டணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற பகிரங்க குற்றச்சாட்டு வைத்துள்ளார்கள். அதே போல் அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகள், ஊழல்களை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய இடத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை இந்த கூட்டணியிலிருந்து அகற்றிவிட்டார்கள் என்று உள்நோக்கத்துடன் அவர்கள் செய்யப்பட்டுள்ளது. எத்தனையோ நன்மைகள், மக்கள் நல பணிகளுக்காக, திட்டங்களுக்காக தமிழக அரசு உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக, கட்சியின் லாபத்திற்காக, அவர்களின் குடும்ப லாபத்திற்காக ஊழல் செய்து கொண்டிருக்கும் இந்த திமுக கட்சியில் இருந்து, கூட்டணியில் இருந்து நாங்கள் விலகியிருந்தோம் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள். மேலும் விரைவில் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியல்கள், தவறுகள், புகார்கள் அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக தன்மையிடம் உள்ளதாகவும் அதை மிக விரைவில் நாங்கள் அதை வெளியே கொண்டு வருவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியம், தமிழர் பண்பாடு, தமிழருடைய வாழ்வுரிமையை பற்றி கவலைப்படக்கூடிய அத்தனை தமிழர்களின் அமைப்புகளை ஒருங்கிணைத்து வைத்து எதிர்வரும் தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதா இல்லையா, எப்படி போட்டியிட போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடை விரைவில் அறிவிப்பதாக அவர் தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி மாதிரி மீண்டும் ஒரு நல கூட்டணி ஆரம்பிக்கப்படுமா என்ற கேள்விக்கு இதுவரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறது. ஆனால் நாங்கள் வெளியேறிவிட்டோம். ஒருவேளை அவர்கள் பிரிந்து வந்தால் அதுவும் நடக்கலாம் என்று அவர் அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பல அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும், ஒருங்கிணைந்த ஒரு தேர்தல் போட்டியாக, 6 முறை போட்டியாக கூட இந்த தமிழக சட்டசபை தேர்தலானது விலகக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பையும் அறிவித்துள்ளார் அரசு. தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல்
ஒலித்திருக்கிறது. தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் ஈழ இன பிரச்சினைகளை குறித்தும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன்.